ஜதுஷனா இப்போ நீங்கள் படிக்க போகிற பாடத்துக்கு என்ன பேர்? சப்ஜெக்ட் நம்பர் 7 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ட் 1. ஓகே, அப்படின்னா என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ண்டா இப்போ என்ன சம்பவம் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது உலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அல்லது அனைத்து உயிரினங்களும் இப்போ என்ன செய்து கொண்டிருக்குதோ அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஐஎன்ஜி ஃபார்முக்கு கொண்டு எழுவர். ஐஎன்ஜி ஃபார்முக்கு கொண்டு. இப்போ பாருங்க, ஸ்டாண்ட் அப்படி என்றால் நில். ஐஎன்ஜி ஃபார்முக்கு கொண்டு. ஸ்டாண்டிங் அப்படி என்றால் நின்று கொண்டு. இதான் விஷயம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த டென்ஸுக்குரிய வாக்கிய அமைப்பு தெரியுமா? ஓம் சார், தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட்டாக சப்ஜெக்ட் வரும், செகண்டாக ஆம் இஸ் ஆ வரும், தேர்டாக வேர்ப் வரும், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் வரும், அடுத்தது ஒப்ஜெக்ட் வரும். அப்படி இல்லாட்டிக்கு பின்னுக்கு வர விஷயங்கள் அப்படியே வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஐஎன்ஜி ஃபார்முக்கு கொண்டு எனும் மீனிங் வரும். இதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்துக்குமே ஐஎன்ஜி ஃபார்ம் பயன்படுத்த வேணும். அப்படி பயன்படுத்தினா அதுக்கு மீனிங் கொண்டு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. ஐ என்றா நான், ஆம் என்றா இருக்கின்றேன், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. ஐ ஆம் ஸ்டாண்டிங் என்றா நான் நின்று கொண்டு இருக்கின்றேன். யூ என்றா நீ, ஆர் என்றா இருக்கின்றாய், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. யூ ஆர் ஸ்டாண்டிங் என்றா நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். ஹீ என்றா அவன், இஸ் என்றா இருக்கின்றான், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. ஹீ இஸ் ஸ்டாண்டிங் என்றா அவன் நின்று கொண்டு இருக்கின்றான். ஷீ என்றா அவள், இஸ் என்றா இருக்கின்றாள், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. ஷீ இஸ் ஸ்டாண்டிங் என்றா அவள் நின்று கொண்டு இருக்கின்றாள். இட் என்றா அது, இஸ் என்றா இருக்கின்றது, ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. இட் இஸ் ஸ்டாண்டிங் என்றா அது நின்று கொண்டு இருக்கின்றது. யூ என்றா நீங்கள், ஆர் என்றா இருக்கின்றீர்கள், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. யூ ஆர் ஸ்டாண்டிங் என்றா நீங்கள் நின்று கொண்டு இருக்கின்றீர்கள். பி என்றா நாங்கள், ஆர் என்றா இருக்கின்றோம், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. வி ஆர் ஸ்டாண்டிங் என்றா நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம். தே என்றா அவர்கள், ஆர் என்றா இருக்கின்றார்கள், ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. தே ஆர் ஸ்டாண்டிங் என்றா அவர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். தே என்றா அவை, ஆர் என்றா இருக்கின்றன, ஸ்டாண்டிங் என்றா நின்று கொண்டு. தே ஆர் ஸ்டாண்டிங் என்றா அவை நின்று கொண்டு இருக்கின்றன. இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த டென்ஸை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஹெட்லைனை வாசிங்க. Fill in the blanks with the verb in the brackets. அடைப்புக்குறியினுள் இருக்கின்ற வினைச்சொல்லை வைத்து இடைவெளி நிரப்புங்கள். இப்போ பாருங்க, இந்த எக்ஸசைஸை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதலாவது கேள்வியை வாசிங்க. What is the girl doing? ஓகே, அப்படி என்ன? அந்த பெண் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்? அதாவது ப்ரெக்கெட்ஸ்குள்ளே வினைச்சொல் இருக்குது. இதை நாங்கள் ஷீக்கு சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் ஆமிஸாக போடணும். அதுக்கு பக்கத்தில் அந்த வேர்ப்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து வாக்கியத்தை பூரணப்படுத்தணும். இந்த ஆமிஸா சப்ஜெக்ட் ஒருமையண்டா இஸ் வரும், பன்மையன்று சொன்னால் ஆ வரும், ஐ வந்துச்சுண்டா ஆம் வரும். ஓகே, அப்படி என்றால் இப்போ நீங்கள் ஆன்சரை போட்டு ஃபுல்லாக வாசிங்க. ஷீ இஸ் ரீடிங் அ புக். அவள் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கின்றாள். ஓகே, பார்த்தீங்களா? இது இப்போ நடக்கிற சம்பவம். இதுதான் விஷயம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த பாடத்தை படித்து முடிச்சிட்டீங்க. இது இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கிட்டா? ஓம் சார், நல்லா விளங்கிட்டு. ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.